Good evening, 4th Maths students. So now in this video we will discuss the topic selection of instructional material. Okay. Selection of instructional material. First of all, we will learn what do you mean by instructional material. What is the instructional material? Anything that is useful for learning. It includes textbook and reference books and whatever it could be. Okay. It's not like teaching. அதாவது இப்போ இங்கிலீஷ் வந்து நம்ம கற்றுக்கிறோம் அண்ட் இங்கிலீஷ் ஸ்கூலில் வந்து கற்றுக்கிறோம் அண்ட் ஸ்கூலில் வந்து கற்றுக்கும் போது அண்ட் என்னென்னலாம் தேவைப்படுதோ அது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். ஸோ ப்ரிடாமினன்ட் டெக்ஸ்ட் புக்கு தேவைப்படுது, அதுவும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல். அண்ட் லைப்ரரி போய் அங்கே வந்து கற்றுக்குவோம், அதுவும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். டிவி ப்ரோக்ராம், இங்கிலீஷில் சம்மந்தப்பட்ட டிவி ப்ரோக்ராம், ரேடியோ ப்ரோக்ராம், அதுவும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல். அண்ட் ஃபேஸ்புக்கில் இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்லாம் ஃபார்ம் பண்ணி அந்த அவங்களுக்குள்ள பண்ணக்கூடிய அந்த டிஸ்கஷன், அதுவும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொவைடர். அது வந்து இங்கிலீஷ் லேர்னிங்க்கு இதுவாக இருக்கணும். ஓகே, நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்து கற்றுக்கிறோம் அப்படின்னா ஒரு அஃபிஷியலி இட் இஸ் லிங்க் லாங்குவேஜ். ஓகே, ஸோ மல்டி கல்ச்சரல் மல்டி லாங்குவேஜ் அப்படின்றதுனால ஒரு காமனாக ஒரு லாங்குவேஜ் எல்லாமே கம்பல்சரியாக படிக்கும்போது அது எல்லாருக்குமே ஒரு லிங்காக இருக்குது அண்ட் எல்லாருக்குமே ஒரு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ். அண்ட் லா அண்ட் எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் லா இருக்கட்டும் அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசிஸ்லாம் இருக்குது, கவர்மெண்ட் மிஷினரி பேசிஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ரீடிங் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு பர்பஸ். அண்ட் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பேசிக் பர்பஸ். அண்ட் தென் அதுக்கப்புறம் இது வாட் இஸ் இட் அண்ட் தென் அதர் இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இதுவாக இருந்தாலும் அண்ட் இப்போ மேக்ஸாக இருக்கட்டும் சயின்ஸ் எஸ்பெஷலி சோஷியலோட கொஞ்சம் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து மேட்ச் ஆகும் அண்ட் ஈவன் தமிழ் சப்ஜெக்டோட கொஞ்சம் மேட்ச் ஆகும். அல்டிமேட் பர்பஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கரிக்குலமில் வந்து இப்போ என்ன இப்போ இருக்குதோ அண்ட் அதோட சேர்த்து அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜும் கற்றுக்கிறோம். அண்ட் அப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜும் கற்றுக்கும்போது அதனுடைய சிலபஸ் அதனுடைய ப்ரோஸாக இருக்கட்டும் போய்ட்ரி இருக்கட்டும் மற்ற சப்ஜெக்டோட லிங்க் வந்து பண்ணணும் அது. ஓகே, ஸோ அப்படி மற்ற சப்ஜெக்ட்ஸோட அந்த கரிக்குலத்தோட சேர்ந்து இது படிக்கும்போது அண்ட் அதுக்கு ரிலேட்டடான இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் வச்சிருந்து இங்கிலீஷ் கற்றுக்கும் போது அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கோப் ஆஃப் பீயிங் அண்ட் எஜுகேட்டட் மேன் அந்த எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆகுது. அண்ட் மற்ற லாங்குவேஜோடைய மற்ற சப்ஜெக்டோடைய லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10th படிக்கும்போது நான் வந்து வாட் இஸ் இட் காந்தியை பற்றி காந்தியோடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அவர் என்ன இது பண்ணாரு அண்ட் அதை வந்து படித்தேன். அண்ட் ப்ராப்ளம் நீங்கள் வந்து சச்சின் டெண்டுல்கர் பற்றி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண சிலபஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக லிங்க் வர்ற மாதிரியான சிலபஸ் வந்து அப்படி இருக்குது. ஏன் அப்படின்னா அண்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் லெசனாக காந்தி வந்து இப்போ இருக்குது. அண்ட் அதே மாதிரி சோஷியலில் வந்து காந்தியன் மூவ்மெண்ட் வந்து படிக்கிறது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது காந்தியை பற்றி எங்களுக்கு ஒரு அதிகமான தெளிவு அண்ட் புரிதல் வந்து இருக்குது. ஓகே, அதே மாதிரி லஸ்லாங் அப்படின்ற அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் பற்றியும் இருக்கும். இப்போ ஹிட்லர் வந்து இன்சல்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி அந்த இன்சிடென்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி சோஷியலில் வந்து ஹிட்லர் எப்படியெல்லாம் மக்கள் வந்து டார்ச்சர் பண்ணா அப்படின்னும் இருக்கும் அது. ஸோ நான் எங்களுடைய சிலபஸ் வந்து கரெக்டாக சோஷியல் சப்ஜெக்டோட சோஷியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் சோஷியலோட அப்படியே அழகாக மேட்ச் பண்ண முடியுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸோ
ஓவரால் நாங்கள் வந்து காந்தியை பற்றி ஓகே காந்தி எப்பேற்பட்ட மனுஷன் அப்படின்ற ஒரு அவங்களுடைய ஃப்ரீடம் மூமெண்ட்டை பற்றி ஒரு தெளிவான புரிதல் வந்து எங்களுக்கு வந்து அந்த இது இப்போ காந்தி ஒரு கிரேட் அப்படின்ற ஒரு அந்த ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு அந்த சிலபஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சது. ஸோ இங்கிலீஷ்லையும் காந்தியை பற்றி படிக்கிறோம், அந்த சோஷியல்லையும் காந்தியை பற்றி படிக்கிறோம், தமிழ்லையும் காந்தியை பற்றி படிக்கிறோம். ஓகே, ஸோ அப்படி தான் எங்களுடைய சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கிறது. அண்ட் அந்த மெயின் பர்பஸ் ஆஃப் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் அந்த காந்தி பற்றி எந்த ஒரு புக்காக இருக்கட்டும் அது அந்த பர்பஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் என்பது டெக்ஸ்ட் புக்கை தாண்டி எதுவாக இருந்தாலும் அந்த பர்பஸ் காந்தி பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அது வந்து ஒரு பர்பஸாக இருக்கும் பட்சத்தில் அண்ட் அதுக்கு ரிலேட்டடான இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து இருக்கணும். ஓகே, ஸோ அந்த எஜுகேஷன் அப்ஜெக்டிவ்ஸ் அந்த நோக்கங்கள் வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி எந்த ஒரு மெட்டீரியலுமே எந்த ஒரு விஷயமுமே இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ definition of instructional material. Instructional material are the content or information conveyed within a course. These include lectures, reading, textbooks, workbook, graphic novels, website, social media, and ever-lasting technology. Okay, so content or information conveyed within a course. So English அப்படின்றது ஒரு கோர்ஸ், மேக்ஸ் as a course, and social is a course, and அதில் இருக்கக்கூடிய கான்டென்ட் அண்ட் அந்த கான்டென்ட் வந்து எங்கே கிடைச்சாலுமே அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் புக்கில் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அது ஒரு 10th வந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாருமே படிச்சுருக்காங்க. நாட்டை 10th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஒரு லெசன் ஹிஸ்ட்ரியில் வந்து 3rd லெசனாக படித்தேன். அண்ட் 8th லெசனாக செகண்ட் வேர்ல்டு வார் வந்து படித்தது. இன்றைக்கும் இது 10th ஸ்டாண்டர்டில் அண்ட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் வந்து இருக்குது. ஸோ அது அப்படிதான் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் சிலபஸில் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் தான். ஸோ நமக்கு கொடுத்த டெக்ஸ்ட் புக்கில் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து அஃப்கோர்ஸ் அதுதான் ப்ரிடாமினண்ட்டாக படிக்கணும். பட் அது வந்து நாட் ரிஜிட் ரூல். வேறு புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் படிச்சு எழுதினாலும் எந்த வகையிலையும் தப்பு வந்து கிடையாது. ஓகே, ஸோ பட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் விட்டுட்டு வேற ஏதோ படித்தாதான் தப்பாது. அண்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயோ 6th ஸ்டாண்டர்ட்லேயோ படித்தாலும் அது தப்பாக இருக்கு வந்து. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் கிரேட் 10ல் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதுவுமே அது வந்து இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் தான். அது வேற ஒரு ஸ்கூலில் வந்து அப்படி சொல்கிறதா இருக்கட்டும், அண்ட் வேற ஒரு ப்ரொஃபஸர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பற்றி சும்மா ஜென்ரலாக ஒரு ஐடியா வேற ஒரு புக்கில் இருக்கட்டும், அண்ட் ஒர்க் புக் அண்ட் டெக்ஸ்ட் புக் எதுவாக இருந்தாலுமே இது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அந்த லெசன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமே அது இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல். ஒரு செகண்ட். ஸோ இப்போ செலக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல். So this is an instructional material you just read. So we have a textbook, and after having textbook, okay, in library you read this particular book, and on Sunday at 9 o'clock they telecast in this particular channel, they telecast about first world war, they telecast about English grammar. Likewise they teachers suggest some other ideas other than textbook. So those things are said to be instructional material. So how can we select the instructional material? Okay, so say for example I want to teach you grammar, maybe simple, compound, complex, or tenses. Okay,
So there is textbook prescribed, and in so and so page, and as the fifth lesson there is grammar called tenses, and so as a teacher I feel that this is not enough for my students. Okay, so then I ask you, okay, you refer Renan Martin here, but I refer, I will recommend you to use intermediate English grammar. Okay, essential English grammar by Raymond Murphy. So this is what I would suggest. Some other teachers will say, will ask you to refer Renan Martin. Okay, so there are also examples of instructional material. That is, apart from textbook is also an instructional material, and along the textbook, workbook, and grammar book, and any other TV program and radio program, and any other technology to learn English. So everything is to be instructional material. So how can we select it? Okay, in this book everything is given perfectly. If you follow, if you read this book, then you can learn more about tenses. You can easily understand tenses. So as a teacher, I feel this book is a good book, and as an English teacher, I feel intermediate English grammar is a workbook, and I recommend you to buy that book. Okay, so so intermediate English grammar is example of instructional material, and so you can learn grammar a lot. There are many pictures. Functional grammar, that is how to use tenses, or in what situation we can use the present perfect tense, in what situation we can use the past perfect tense, that is understood easily. Okay, so along with the textbook, we have other grammar books and everything. So okay, as a teacher, I say keep this is out for me, and so if I ask you to refer advanced English grammar, then it is not appropriate. Of course, at the college level you have to study. But if I, as a school teacher, if I ask my school students refer advanced English grammar, then it is wrong instructional material. Okay. So school level essential English grammar, okay, textbook தாண்டி நீங்க வந்து எசென்ஷியல் இங்கிலீஷ் கிராமர் வந்து படிங்க, டென்சஸ்ல அழகா இருக்கு, ஈவன் இன்டர்மீடியட் இங்கிலீஷ் கிராமர் படிங்க அப்படின்னு சொன்னா தென் இட் இஸ் ரைட் செலக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல். பட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் கிராமர் வந்து டைப்பிங் எழுதுனா அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் கிராமர் வந்து சொன்னா தென் இட் இஸ் ராங் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல். ஸோ டீச்சர் வந்து தப்பா செலக்ட் பண்ணிட்டாரு. டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய லெவலில் வந்து புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து சொல்லணும். ஓகே, ஸோ இது கரிக்குலம்லேயே கவர் ஆகும், சிலபஸ்லேயே கவர் ஆகுது. டெக்ஸ்ட் புக்கை தாண்டி இதை பண்ணுங்க, இந்த புக்கை படிங்க, அண்ட் லெட்ஸே மகாபலிபுரம் வந்து விசிட் பண்ணுங்க அப்படின்ற ஐடியாவில் சிலபஸ்லேயே இருக்கும். இன்கேஸ் நமக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விசிட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வந்து இருக்குது. அண்ட் இந்த எஜுகேஷனல் டூர் உங்களுடைய சிலபஸ்லேயே அண்ட் தேர்ட் இயரில் வந்து இருக்கிறது. ஓகே, டைம் இருக்கும்போது அதை வந்து பண்ணிடுறோம். இன்கேஸ் அதை பேஸ் பண்ணி இன்டர்னல் மார்க்ஸும் ரெக்கார்டு எழுதுன்னா அந்த அதையும் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ஸோ லெட்ஸ் சே டூர் விசிட் அதுவும் ஒரு வகையில் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல், அண்ட் அதை பேஸ் பண்ணி எழுதுகிற ரெக்கார்டு அதுவும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் தான். ஓகே, and the selection see and இப்போ நான் சொல்ற அந்த லெக்சர் ஓகே, இப்போ நீங்கள் மற்ற யூடியூப் சேனலில் வந்து அந்த லெக்சர் வந்து கவனிங்க, தட் இஸ் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். அண்ட் இப்போ ரீடிங்ஸ் நீங்களாம் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா படிச்சீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். டெக்ஸ்ட் புக், ஒர்க் புக், அண்ட் ஒர்க் புக் இஸ் அப்ளிகபிள் ஃபார் மேத்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபார் இங்கிலீஷ். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் புக்கை தாண்டி இன்னும் நிறைய சம்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். டெக்ஸ்ட் புக்கை தாண்டி நிறைய இது கிராமர் எக்ஸசைஸ்லாம் இருக்கும். அண்ட் தட் இஸ் செட் டு பி ஒர்க். தட் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல். அண்ட் கிராஃபிக் நாவல்ஸ்
அண்ட் அதாவது காமிக் புக்ஸ் என்ன பெருசாக நாவல் மாதிரி இருக்கிறது தான் கிராஃபிக்ஸ் நாவல்ஸ், வெப்சைட் அண்ட் சோஷியல் மீடியா. அண்ட் மூவிங் டு செகண்ட் collection of instructional material. Collection of instructional material needs proper planning and carefulness. Okay, so that's what I already told you. And simply we cannot recommend any other book for any other activity as instructional material. And it needs proper planning and carefulness. There are two criteria for instruction material for English language program. They are first one, it should have connection to the established educational objectives. Okay. So established educational objectives. So India கரிக்குலம் இதுதான் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், இதுதான் கல்விக்கான நோக்கங்கள் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. அந்த 6th சோஷியல் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் தொடர்ந்து அந்த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி அந்த கான்செப்ட் வந்து ஹிஸ்ட்ரியில் இல்லை சிவிக்ஸில் இல்லை ஜியாகிரபியில் எதுலையாவது ஒன்று தொடர்ந்து ஒரு லெசனாக யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நாம் வந்து படிச்சுட்டு வரும்போது அந்த எந்த ஸ்கூல் எஜுகேஷனையும் எந்த ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும் இந்த சிபிஎஸ்சி எந்த ஸ்டேட்டில் உள்ள இது இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி கண்டிப்பாக இருக்கும். அந்த மென்டாலிட்டி ஒற்றுமையாக எவ்வளோ டிஃப்ரென்ஸஸ் நமக்குள்ள இருந்தாலும் நாம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும். தட் இஸ் த இந்தியா, தட் இஸ் த மீனிங் ஆஃப் இந்தியா, தட் இஸ் த வேல்யூ ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு இது வந்து அந்த தொடர்ந்து அந்த இதில் சோஷியலில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். சோஷியலில் மட்டும் இல்லை, சயின்ஸ் அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்லையும் இதை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தட் இஸ் ஒன் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ். ஸோ யூனிட்டி இன் டைவர்சிட்டி இது நம்ம பேரண்ட்ஸ் கூட சொல்லி மேக்ஸிமம் சொல்லித்தர வாய்ப்பு வந்து அப்படின்னா இப்போ வீட்டுக்கு வந்தால் வாங்கன்னு சொல்லுங்க, உட்கார வைக்கணும் அண்ட் உட்காருன்னு சொல்லணும், அவங்களுக்கு நல்லா உபசரிக்கணும். இது இப்போ ஸ்கூல் டெக்ஸ்ட் வந்து இருக்கு, நம்ம பேரண்ட்ஸும் சொல்லி தருவாங்க, நம்ம கல்ச்சர்லேயே அது வந்து இருக்குது. பட் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அண்ட் ஸ்கூலில் தான் சொல்லி தராங்க. அதை வந்து நம்ம மைண்டில் வந்து அப்படியே கன்ஃபார்மாக விதைக்கணும். அது அப்படி இருந்தாலும் இங்கே வந்து நல்லா இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ இப்போ சொல்கிற அந்த எஜுகேஷனல் சொல்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் வந்து அந்த எஜுகேஷனல் அப்ஜெக்டிவோட ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா clearly no single textbook can meet the objectives of syllabus. Okay, so only read only the textbook. That alone cannot be called as instruction material. Other than textbook, we need to refer many things. Okay, so such kind of instruction material should be based on diverse ability level of students. Okay, students ability level differs from one student to another student. Say for example, for the same book, I will say essential English grammar is very easy, that could be read easily for even first standard student and second standard student, 8th level, even 10th level students can easily read and understand the grammar. Okay, and so but advanced English grammar cannot be read. So if there is one person, he is very studious, he is very intelligent, then I should recommend the student to read advanced English grammar. Okay, so the students' ability differ, and not only that, the religion and the culture. Okay, see, this is also the problem. Say for example, actually in English literature, when we study English literature, it is predominantly about Christianity and Christian faith. And similarly, when we study Tamil literature, நீங்கள் ஸ்கூல் லெவலே பார்த்தாலும் சரி அல்லது இங்கிலீஷில் பாயிண்ட் பார்க்கும்போது அந்த கிறிஸ்டியானிட்டி இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த தமிழ் இது படிக்கும்போது சிவன் இது மாணிக்க வாசகம், திருவாசகம்
அண்ட் ஸோ செல்வதிகாரம், ஸோ ஹிந்து ரிலீஜன் பேஸ் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ சிலபஸ் இது பண்ணும்போது அண்ட் நபிகள் நாயகம் சீரா புராணம். ஓகே, ஸோ இப்போ 8th and 10th பார்த்தீங்கன்னா அண்ட் மேக்ஸிமம் ஒரே ஒரு அட்லீஸ்ட் ஒரு லெசன் கிறிஸ்டியன் தமிழில் வந்து ஒரு செயல் வந்து கிறிஸ்டியன் ஃபைத் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தேம்பா வன்னிப்பா அது அந்த சீரா புராணம் அது இஸ்லாம் இதை இது இருக்கும். அண்ட் மற்ற இது எல்லாமே மேக்ஸிமம் ஹிந்துவிசம் வந்து செலிப்ரேட் பண்ணிடுவோம் அப்போ இருக்கும் அது. ஸோ அந்த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி அந்த இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் அந்த சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். அண்ட் கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அப்படி தான் இருக்கணும் அது. ஓகே, இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ட் கிறிஸ்டியானிட்டி பற்றி அதிகமாக அப்போ எனக்கு வந்து தெரியாது, அந்த கன்ஃபெஷனுடைய வேல்யூ என்னன்னு தெரியாது. அதனால இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த பிறகு தான் இதுவாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்துக்கிட்டாலே இந்தியன் டைவர்ஸ் இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத ஒரு சிலபஸ் தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ அது வந்து இங்கே அது காலேஜ் எஜுகேஷன் அதெல்லாம் விட்டுக்கலாம். பட் ஸ்கூல் எஜுகேஷன் வர்றப்ப இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மாதிரி ஃபுல்லாக கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ணி இங்கிலீஷ் டெக்ஸ்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. அது செக்குலராக எல்லாருமே இது பண்ணுற மாதிரி ரிலீஜன் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலும் ஓகே, அந்த புக்கை படி இந்த ப்ரோக்ராம் பாடு ஸோ இப்போ இங்கிலீஷ் நாங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் just watch BBC news. Okay, so BBC news is an example of instructional material. And இப்போ வந்து நான் வந்து ஓகே யூ வாட்ச் காட்னு ஒரு டிவி சேனல் வந்து இருக்கு. தட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் கிறிஸ்டியன் ஃபெய்த்தை வச்சு தான் அந்த கிறிஸ்டியனுடைய இது மாஸ் அண்ட் ரீடிங் பைபிள் அந்த சேனல் தான் அந்த இது காட். ஸோ இப்போ அதுலேயும் இங்கிலீஷ்லாம் நல்லா பேசுகிறாங்க, இங்கிலீஷ்லாம் நல்லா கற்றுக்கலாம் அப்படின்னு நான் வந்து அதை சொல்ல முடியாது. பட் நான் வந்து ஓகே நீங்கள் பிபிசி டிவி வந்து பாருங்க அப்படின்னு சொன்னால் அது இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். பட் நான் வந்து காட் சேனல் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னால் அது இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். அது நல்ல இங்கிலீஷ் பேசுனாலும் அது இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலாக ஆகாது. ஏன் அப்படின்னா வி ஆஸ் இந்தியன்ஸ் அது ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கு. அதில் சொல்லப்பட்ட விஷயங்களும் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட் அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஓகே சார் வந்து பார்க்க சொல்லிட்டாரு, அதுல இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்றப்ப அது கிறிஸ்டியன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பட் மற்ற முஸ்லீம் அண்ட் ஹிந்துஸுக்கு வந்து அந்த சேனல் வந்து பார்க்குறது ஒரு டீச்சராக அது வந்து ஒரு டீச்சரோ அல்லது ஸ்கூல்லையே ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து நிச்சயமாக தப்பாக ராங் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ அதனால பிபிசி சேனல் இஸ் பெஸ்ட். ஓகே, யூ வாட்ச் at 9 o'clock you watch this program and analyze the news and give me a report on it. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸோ this diverse religion and culture. ஸோ இப்போ அந்த பிபிசி பாருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த கரிக்குலம்ல இருக்கக்கூடிய ரீடிங் ரைட்டிங் அந்த ஸ்கில்ஸ் இது பண்ற மாதிரி. ஓகே, இப்போ லிசன் பண்ணும்போது லிசனிங் ஸ்கில் பிபிசி பார்க்கணும், லிசன் பண்ணும்போது அந்த லிசனிங் ஸ்கில் வந்து இதுவாகுது. அந்த விஷுவல் இதெல்லாம் இது பண்ணும்போது vocabulary அண்ட் ஈவன் ஸ்பீக்கிங் ஸ்கில்லும் அது வந்து டெவலப் ஆகுது. ஸோ மெயின் ஐடியாஸ் ஆஃப் த கரிக்குலமும் அப்படி கவர் ஆகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய டைவர்ஸ் இதை பேஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். அண்ட் டெக்ஸ்ட் புக்கை தாண்டி சில விஷயங்கள் வந்து இப்போ நிச்சயமாக இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலாக அவங்க வந்து கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுடைய லெவல், அவங்களுடைய இதுக்கு அவங்களுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் லெவல் அண்ட் ability level இதை பேஸ் பண்ணி ஓவரால் எஜுகேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ் யூனிட்டி இந்த விஷயமுடைய எஜுகேஷனல் ஆப்ஜெக்டிவ். ஸோ அந்த இது பேஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் நம்ம வந்து சொல்லணும். ஓகே, ஸோ இட் ஷுட் and then the second point, it should address the needs of students, age appropriateness, and it should satisfy the maturity level of students. So needs of students. So needs of students அப்படின்னா and ultimately definitely all of you will
யூ வாண்ட் எஜுகேஷன், படிக்கணும் அப்படின்ற ஒரு இது நிச்சயமாக மேக்ஸிமம் எல்லாருக்குமே இருக்குது அது. அண்ட் அப்படி இருக்கும்போது அது வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு ஒரு நீட் வந்து மேக்ஸிமம் ஸ்கூலில் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வந்து சொல்லுவாங்க அது. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து அப்படி இருக்கணும். ஓகே, ஒரு சில புக்கு அண்ட் சில ப்ரோக்ராம்லாம் ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னா அண்ட் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுல இப்போ யூஸும் நமக்கு இல்லை அது. ஸோ அந்த ஒர்க் புக்கு எனக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து என்ன அப்படின்னா அந்த பிக்சர்ஸ் அந்த கலர் பிரிண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அது நான் படிக்கும்போது இல்லை. அண்ட் ஸோ ஒருவேளை இப்போ கலர் இதில் அந்த இப்போ நான் படிக்கிற அந்த டெக்ஸ்ட் புக் படிக்கவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அப்படி இருக்குது. நான் படிக்கும்போது அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்ல சின்னதாக அப்படியே அப்படி இருக்கும் அது. அண்ட் அப்போ தான் இப்போ நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து குறையும். அண்ட் ஸோ அதனாலேயே இப்போ என்ன சொல்கிறது, இது இப்போ ரொம்ப போர் அடிக்கும். அது எந்த ஒரு சின்ன பிக்சர் கூட இருக்குது, சயின்ஸாக இருக்கட்டும் அண்ட் சோஷியலாக இருக்கட்டும். அண்ட் இப்போ ஒரு சின்ன பிக்சர் கூட இருக்காது அது. அண்ட் என்னது இப்போ சோஷியல் வந்து ஒரு இப்போ சுபாஷ் சந்திர போஸ் தான் இது மட்டும்தான் அப்படி இருக்கும். அந்த காந்தி லெசனில் காந்தியோட பிக்சர் வந்து அது சின்னதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் அண்ட் ஹிட்லருடைய ஃபோட்டோ அண்ட் முசோலினுடைய ஃபோட்டோ அதெல்லாம் சோஷியல் வந்து அப்படி இருக்காது. அண்ட் சயின்ஸ்லையும் சரி அண்ட் மேக்ஸிமம் பிஜிஎம் அண்ட் எக்ஸாம் ஏதாவது ஒரு இதில் தான் அந்த பிக்சர் வந்து அப்படி இருக்கும். மற்றபடி ஒரு பிக்சருமே இருக்காது. அண்ட் அது வந்து அந்த மாதிரி புக்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே போகுது. ஓகே, ஸோ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த புக்ஸாக இருக்கட்டும், அந்த ப்ரோக்ராம்லாம் இருக்கட்டும். அண்ட் அது வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ ஸ்டூடெண்டோடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். அண்ட் ஏஜ் அப்ரோப்ரியேஷன் அண்ட் ஷுட் சாட்டிஸ்ஃபை தி மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மெச்சூரிட்டி லெவல் ஓகே. இப்போ நான் உங்களுக்கு போய் இதை வந்து சொல்கிறேன், சே ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கோவம் வந்து இப்போ வருவாங்க. ஸோ உங்கள் லெவலுக்கு என்ன ஓகே. ஸோ வாட் யூ மீன் பை வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்? வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஓகே என்ன இது அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஓகே இந்த கொஸ்டின் எங்களுக்கு ஏற்ற கொஸ்டின் தான் அப்படின்ற அந்த மெச்சூரிட்டி வந்து அப்படி இருக்குது. அண்ட் இப்போ இந்த கொஸ்டின் வந்து இப்போ 6th ஸ்டாண்டர்டு ஆர் ஈவன் 5th தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்க முடியாதது. அண்ட் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதை வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோ லெக்சர் எண்டில் கூட ஒரு கொஸ்டின் வந்து கேட்பேன். ஐ ஃபீல் என்ன இதெல்லாம் ஒரு கொஸ்டினாக கேட்டுட்டு இது நெட்டில் பார்த்து ஈஸியாக இது பண்ணிடுவீங்க. பட் ஸ்டில் ஒரு இன்னோவேட்டிவான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆன்சர்லாம் நான் வந்து எதிர்பார்க்குறேன். பட் எண்ட் ஆஃப் வீடியோ வந்து இது பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த கொஸ்டின் வந்து உங்களுடைய மெச்சூரிட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் எழுதுங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து அந்த கொஸ்டின் வந்து கேட்க போகிறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் இட் பி மெச்சூரிட்டி லெவல். ஓகே, இப்போ என்ன இந்த விஷயம்லாம் இவ்வளோ சிம்பிளாக கேட்குறீங்க அல்லது இப்போ இவ்வளோ கஷ்டமாக ஒன்றும் புரியாத மாதிரி அப்படி குழப்பம் வச்சுற மாதிரி டிஸ்டர்டாக கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த மெச்சூரிட்டி லெவல். அந்த மெச்சூரிட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரியே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும். ஓகே, ஸோ வாட் ஆர் ஆல் த ப்ராக்டிக்கல் ப்ரொசீஜர் இன் இட்? ஓகே, ஒன் செகண்ட். So, what are the practical procedures in it? So, first one, it should be done by English teachers. So, English teachers and the instruction material சொல்லணும். வேற யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சொல்லணும். மேக்ஸ் டீச்சர் இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ பிரின்சிபாலாக இருந்தாலும் இங்கிலீஷ் டீச்சரோட டிஸ்கஷனில் தான் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சொல்லணும். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இஸ் நாட் டெக்ஸ்ட் புக் alone. அதர் மெட்டீரியல் ஷுட் பி சப்ளைட் பை ஸ்கூல்ஸ். ஓகே, ஸோ ஸ்கூல்ஸ் வந்து இது வந்து சொல்லணும். அண்ட்
ஐ திங்க் உங்களுக்கு வந்து எசென்ஷியல் இங்கிலீஷ் கிராமர் கொடுத்தாங்களா அல்லது எந்த கிராமர் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் சிலபஸில் ப்ரிஸ்கிரைப் பண்ண டெக்ஸ்ட் புக் வந்து இம்ப்ரெஷன், உங்கள் பேட்சுக்கு வந்து இம்ப்ரெஷன், உங்கள் ஜூனியருக்கு வந்து சன்பீம்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு கிராமர் புக்கும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறாரு. ஸோ ப்ரிஸ்கிரைப் பண்ண டெக்ஸ்ட் புக் தாண்டி இன்னொரு புக்கு ஒரு கிராமர் புக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். அண்ட் அது வந்து காலேஜ் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ கொடுக்குறோம். ஈவன் டெக்ஸ்ட் புக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்காது, சரி அமையாது. அண்ட் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வெல் பிளான் தான் அந்த ஒர்க் புக்காக இருக்கட்டும், கிராமர் புக்காக இருக்கட்டும், அந்த எக்ஸ்ட்ரா இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து ஸ்கூல்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக சொல்லணும். ஓகே, டெக்ஸ்ட் புக்கை தாண்டி சில விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும், அது ஸ்கூல்ஸ் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, அண்ட் அந்த அதுவும் சிலபஸையும் கரிக்குலமையும் பேஸ் பண்ணி தான் அது வந்து கொடுக்கணும். And the TV and radio programs, library website could be referred after discussion with several English teachers. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டான இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸால் கற்றுக்க முடியும். அண்ட் இந்த ரேடியோ ப்ரோக்ராம்னால தான் லிசனிங் ஸ்கில் டெவலப் ஆகுது, ஸ்பீக்கிங் ஸ்கில் டெவலப் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டீச்சர்ஸ், இங்கிலீஷ் டீச்சர்ஸ்குள்ள நல்ல டிஸ்கஷன் பண்ண பிறகு இதை வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ஓகே, ஸோ யூ கேன் வாட்ச் தட் ப்ரோக்ராம், யூ கேன் ரெஃபர் தட் வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். அது ஸோ அது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலாக பாருங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் செலக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். அது டெக்ஸ்ட் புக்கை தாண்டி டெக்ஸ்ட் புக்கும் தாண்டி எதுவாக இருந்தாலும் அந்த யூடியூபாக இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும், அந்த ஒர்க் புக்கு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். அது வந்து அந்த எஜுகேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ், நம்ம கரிக்குலம், நம்ம சிலபஸோடைய ஆப்ஜெக்டிவ், அதனுடைய நோக்கங்கள் பேஸ் பண்ணி தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து கொடுக்கணும். ஓகே, ஒரு சில இது படங்கள்லாம் இங்கிலீஷ் படத்துலாம் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராமாக என்டர்டைன் பண்ண முடியாது இருக்குதுன்னு வச்சுக்கோம். அதெல்லாம் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் சொல்லக்கூடாது. அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைஃபேரில் பிக்மேலியன் இந்த இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி, இங்கிலீஷ் கிராமர் பேஸ் பண்ணி, அந்த இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் பேஸ் பண்ணி சம்மந்தப்பட்ட படம் தான் இந்த மைஃபேர் லேடி. ஓகே, அது ஓகே, அது வந்து பாருங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். நீங்கள் மைஃபேர் லேடி அப்படின்ற அப்போ அந்த படம் வந்து பாருங்க அப்படின்னு, அது வந்து இங்கிலீஷ் படம் தான் அது. பட் அது ஓகே, இப்போ வந்து இப்போ டெர்மினேட்டர், ஜுராசிக் பார்க் பாருங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏதோ சம்வாட் ஐ மீன் அந்த காட்ஸில்லா அந்த படங்கள்லாம் நிச்சயமாக அவங்க இங்கிலீஷில் வந்து பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஏதோ காரணம் விழுது. பட் மெயின் அல்டிமேட் எஜுகேஷன் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்மளுடைய எஜுகேஷன் அப்ஜெக்டிவ்ஸை பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து சொல்லணும். அந்த ப்ரொசீஜர் தான் பார்த்தோம். வந்து ஓகே, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த லெவலுக்கு இருப்பாங்க, இந்த லெவலில் என்ன எது அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஓகே அந்த இதில் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்குது. ஸோ அதனால பாருங்க படிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்பஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் டாபிக், செலக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். அண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் யுவர் ஓன் English instructional material. Okay, give your own examples. Give your own examples for English instructional materials. Okay, but give your own examples for English instructional materials. So 2 marks la English apply பண்ணனும் எழுதிருக்கேன். Okay, so ரொம்ப ஈஸியான தான், பட் நீங்களே ஓன் நோட்ஸ்ல எழுதுங்க. Thank you.